இவரோட நான் வந்து கர்ப்பமாயிட்டேன், எனக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு மஞ்சள் கலர் புடவையில வந்து கெஞ்சுவேன். அப்ப சீன் பேப்பர்ல இருந்தது ஒண்ணு, ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை வேற சீன் ஒண்ணு எடுக்கிறாங்க. நான் வந்து என்னது கலைச்சிடுவா அப்படின்னா உடனே இவர் சொல்லுவார், அது என்ன சொத்தா வச்சிருந்தா வேலையேறதுக்கு எல்லாம் அந்த டைம்ல அந்த நிமிஷத்துல அடிக்கிற பஞ்சஸ். இதுக்கு நாம ரெடியா இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும், முடிஞ்சா டயலாக் பேசணும். தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸுக்கு மணிவண்ணன் சாரோட நடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு வரம் மாதிரி. எனக்கு பகுத்தறிவு ஊட்டிய ஆசான்கள் மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார். அது வரைக்கும் நம்ம ஏதோ படம் பார்க்குறோம், அப்படி ஜாலியான கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் இவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும். அதுக்கு என்ன தகுதின்னு நினச்சதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மணிவண்ணன் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வருடமும் படிக்கும் பழக்கம் இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ஆத்தரோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. கடைசியாக புதுமை பித்தனுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் அவங்க இல்லை. என் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அதனால எனக்கு பிறந்த நாள் கிடையாது. ஐ மிஸ் ஹிம். ஒரு இன்னைக்கெல்லாம் இருந்தா கொண்டாடப்பட வேண்டிய பேன் இண்டியா டைரக்டர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த படம் தெலுங்குல, ஒடியால, பெங்காலியில, சிங்கள மொழியில கூட எடுத்தாங்க. ஒரு பேன் இண்டியன் டைரக்டர், பேன் இண்டியன் சப்கான்டினென்ட் டைரக்டர் அப்படின்னு ஹிந்தியில எல்லாத்தையும் எந்த லாங்குவேஜில் நீங்கள் சொன்னாலும் அதில் வந்து ஹிட்டு அடித்த ஒரு படம். ஆனால் தமிழ் பாலிட்டிக்ஸுக்கு ரொம்ப 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 பக்காவாக நெருங்கி இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அதில் நிறைய பாலிட்டிஷியன்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் ஐ சேலஞ்ச் த பீப்புள் வாட்சிங் திஸ் மூவி டு கோ என்ஜாய் இட் இன் த தியேட்டர்ஸ். யாரை அவர் வந்து இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காரு, யாருடைய இதெல்லாம் எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்து அதுலேருந்து படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். இட்ஸ் ஒன் ஆஃப் மை லைஃப் டைம் கிஃப்ட்ஸ் தட் ஐ காட் டு பி இன் அன் எவர் கிரீன் மூவி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இன்வால்வ் இன் த மூவி. அதில் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கைலாசம் போயிட்டாங்க, ஒருத்தங்க கைலாசாவுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே அந்த படத்தில் அந்த மேஜிக்கில் கனெக்ட் ஆனவங்க ஹீரோயின் ராஜா சார், அப்புறம் சங்கர் சார், இவங்க இப்படி ப்ரொடியூசர், இவங்க வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர் டு என்ஜாய் தட் மேஜிக் ஒன்ஸ் மோர். ஹே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க கற்றுக் கொடுத்தது, காஸ்டியூம் இது பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது. படத்தில் ஐ திங்க் செல்வபாரதி அண்ட் சீமான் சார் வந்து அசிஸ்டன்ட்ஸு. இல்லை சீமான் சார் வந்து கண்டினியூட்டி அசிஸ்டன்ட். ஆமா, சுந்தர்சி ஒரு ராசுமதுரன். சுந்தர்சி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் வந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மணிவண்ணன் சார் எத்தனை பேரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கணக்கு போட்டா ஹியூஜ் ஸ்கூல், ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுங்க. கார்த்திக் பிரதர், இவர் எனக்கு முந்தா நாள் ஃபோன் பண்ணாருங்க, அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடியாந்துட்டேன். டு பி ஹியர் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் மேஜிக். ஐ ஹோப் திஸ் மேஜிக் இஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் டு யூ அண்ட் ஐ ஹோப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் என்னை பிடிக்காதவங்கெல்லாம் நான் அரசியல் கருத்து பேசினா உடனே தாயம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் என்னை பிடிச்சி தாயம்மா அப்படின்னு சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.